அத்தை, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஐடியா கிடையாது. நம்ம வீட்டை விட்டு போகணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. ஏய், நீ பேசாத. மரியாதையா வீட்டை விட்டு கிளம்பி போ. பத்மா, மாயா மேல இப்படி அபாண்டமா பழி போடாத. அந்த மாதிரிலாம் அவ என்னைக்குமே நினைக்க மாட்டா. உங்களாலதான் அவ என்னென்னமோ சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. நீங்க வேணா அவளை நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். இங்க பாருங்க, நீ இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தானே என் புள்ளையோட உயிரையே எடுத்துருவா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க முதல்ல உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்க. இந்த வீட்டு மருமகளெல்லாம் இருக்கிறதுக்கு இவளுக்கு லாய்க்கு இல்ல. நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மாயா இப்படி ஒரு தப்பு பண்ணாலும் நான் அவகிட்ட கேட்க கூட மாட்டேன். ஏன்னா எனக்கு என் பொண்ணை பத்தி நல்லா தெரியும். இப்படி ஒரு விஷயத்தை அவ என்னைக்குமே பண்ண மாட்டா. வேற ஏதோ தப்பு நடந்திருக்க. சரியா விசாரிச்சு ஒரு முடிவெடுங்க. ஆமா மச்சான், மாயா சீனுவோட வளர்ச்சிக்கு தான் நிறைய பண்ணிருக்கா. அவன் நல்லா இருக்கணும்னு தான் அவன் நினைப்பா. கண்டிப்பா மாயா அப்படி பண்ணிருக்க மாட்டா மச்சான். நாம விசாரிப்போம். நான் வேணா சீனுவை வர சொல்லவா? இப்பவே நான் போன் பண்ணி அவனை கூப்பிடுறேன். ஏங்க, இப்ப எதுக்கு அவனை கூப்பிடுறீங்க? நேத்து அவன் இவகிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன்னு கேட்டதுலயே தெரியலையா? இவதான் அவனுக்கு வாங்கி கொடுத்திருக்கானு. நீங்க பேசாம நில்லுங்க. இத்தனை நாள் இல்லாம திடீர்னு எப்படி சீனுக்கு இந்த பழக்கம் வரும்? கண்டிப்பா இது இவளுடைய வேலைதான். ஏன் ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. என் பையனோட வாழ்க்கை இதுல இருக்க. நீ ரகுராம், கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பேசின வரைக்கும் போதும். நீங்க உங்க பொண்ணை கூட்டு போங்க. அவளுக்கு இந்த வீட்டோட பழக்க வழக்கம் கலாச்சாரம் எதுவுமே தெரியல. வேரோட குணம் தானே கிளைக்கும் இருக்கும். அம்மாவோட குணம் தான் இவளுக்கும் இருக்கு. கரெக்டா சொன்னீங்கன்னு. அப்படியே அம்மாவோட புத்தி இவளுக்கு.